ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்றார் பாருங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ ஆண்டுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் தாம் பிள்ளைங்க கடனில் இருப்பது விரும்புகிறதே கிடையாது. ஆண்டவர் தாம் பிள்ளைங்க மற்றவங்களை போயிட்டு கடன் வாங்குறதும் ஆண்டவர் விரும்பலை. அதுதான் அதன் அர்த்தம். நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்கக்கூடாது. ஒரு பெற்றோர்கள் தாம் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, அது போல் தான் நீ யோசிப்பாங்க. என் பிள்ளை கடன்காரனாக இருக்கக்கூடாது, என் பிள்ளை எங்கேயோ போய் 4 இடத்துல கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. ஒரு உலக பிரகார தகப்பனுக்கே எப்படியாப்பட்ட மைண்ட் செட்டப் இருக்குமானா, நம்மளை உண்டாக்கின பரம தகப்பன் என்ன யோசிக்கிறேன்னா அதாங்க சொல்றாரு, நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா. இது எப்போ சொல்லுவார்னா, அது 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீ என் வார்த்தைக்கு என் கட்டளைகளுக்கெல்லாம் செவி கொடுப்பினா இதெல்லாம் உனக்கு நான் செய்வேன் ஆண்டவர் சொல்வார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம இப்படியாய் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த பிள்ளையில ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கீங்களா, கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா, பரவாயில்ல. ஆமென். அந்த கடனெல்லாம் தீர்க்க கர்த்தர் உங்கள் பலனை தருவார். ஆனால் இனி வர நாட்களில் நீங்கள் கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். ஆமென். உபாகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை அருமையா இருக்கு பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பதினால். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாருன்னா அவன் எப்படி கடன் வாங்க முடியும்? அதுதான் அதனோட அர்த்தம். அங்கே சொல்லப்பட்டு ஆசீர்வதிப்பதால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இதேபோல் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். ஆமென். கடன் வாங்கக்கூடாதபடிக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்த உண்மையில் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்கும் போது இங்க சாலமோன் ஞானி இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்களேன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. தேவப்பிள்ளையே, கடன் வாங்காதீங்க. அல்லேலூயா. இப்படிதான் கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்துறதை யோசிக்கிறீங்களா? ஆண்டவர்களை கேளுங்க. உங்களுக்கு வருமானம் இருக்கா? அந்த வருமானத்தில் ஞானமாக செலவு பண்ண பழகி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. இருக்கிற அந்த வருமானத்தை வைத்து திருப்தியாய் வாழ பழகி கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எதில் தெரியுமா கடன் பண்ணணுமா? ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றினாலும் ஒருவனுக்கு கடன் படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா இங்க பவுல் சொல்லுகிறார், நம்ம எதுல கடன் பட்டிருக்கணுமா? ஒருவரிடத்துல அன்பு கூறுதல நம்ம கடன் பட்டிருக்கணுமா? என் சகோதரனை நேசிக்கணும், என் அருவத்தில் அன்பு கூறணும்னு. அப்படி அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறானா அப்படின்னு ஆண்டவர் கட்டளையே செய்து முடிக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல தேவப்பிள்ளை. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி உங்களை கடன் கொடுக்கிறலாம் மாற்ற போகிறார். இதை நம்புங்க, ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா.
ஆண்டவரே, ஒருவேளை யாரார் இதை பார்த்து கொண்டிருக்கங்க கடன் பிரச்சனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா, அந்த கடன் பிரச்சனைகளை மாறுவட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, அதுக்கு ஒரு சோர்ஸ் உண்டு பண்ணுங்கப்பா. நீர் இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் சொன்னது போல அப்படியே இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே, ஆமென். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.